வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2022ல வெளியான வாட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். படம் எதை நோக்கி போகுதுனே ஸ்டார்டிங்லாம் நமக்கு புரியாது. போக போக தான் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஆனான்னு ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹைஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. எரிக் அப்படின்ற ஒரு நபர் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே இந்த நபர் கூட இவங்க பழகிட்டு இருக்காங்க போல. ரெண்டு பேருமே புக்கை பத்தி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புக்கை பத்தி பேசுறது இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் போல. ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா வீட்டுக்கு வந்ததை கூட கவனிக்க மாட்டாங்க. அம்மா இருக்காங்கல்ல, ஆனா வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா பேரு பெத் அப்படின்றது இவங்க சிங்கிள் மாமா தான் இருப்பாங்க. இப்ப பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் லேட்டா தான் வெளியே வரா. அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்ப டிம்னு ஒரு நபர் கூட டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவர் இன்னைக்கு என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு, நாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அம்மாக்காக இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் படுறா. இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கேன்சர் வந்து எப்பயோ இறந்து போயிருப்பாரு. அதனால தான் பொண்ணு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கா. இப்ப பொண்ணு திரும்பி ரூம்குள்ள போறா. யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, யார்கிட்ட அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சமாளிச்சுட்டு இந்த பொண்ணோட ரூம்குள்ள போயிடுறா. ஆனா எரிக்னு ஒரு பையன் கிட்ட பழகிட்டு இருக்கா பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆன்லைன்ல பழகிறதுல எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஆனா போன அவங்க தான் வச்சிருக்காங்க. இப்போன்னு பார்த்து எரிக்கு வீடியோ கால் பண்ணிடுறாரு. அவர் எப்படி இருக்காருன்றதை இந்த ஃப்ரெண்டு பாத்துடுறாங்க. ஆனா வேகமா இவங்க கையில இருந்து போனை புடிங்கிடுறா. அவர் ரொம்ப மெச்சூரா இருக்காருல்ல, அவன் ரொம்ப மெச்சூரா இருக்கான், உனக்கும் அவனுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுக்கும் எரிக்கும் 10 வயசுக்கு மேல வித்தியாசம் இருக்கும். இவங்க வீடியோ கால் பண்ணவான்ற மாதிரி எரி கிட்ட கேக்குறாங்க. இல்ல இல்ல நம்ம இப்படியே பேசலாம்னு சொல்லிட்டாரு. ஏன் என்ன பார்க்க பிடிக்கலையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல உன் குரலை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே புக்கை பத்தி தான் ஜாலியா ஷேர் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா டிம்ம கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கான வேலையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது சம்பந்தமா பொண்ணு கிட்ட பேசுறாங்க. பொண்ணு சரியா காதுலயே வாங்க மாட்டா. அந்த எரிக் கூட தான் சாட் பண்ணிட்டு இருக்கா. எரிக் இருக்கார்ல, நாளைக்கு தானே உன்னோட பர்த்டே, உன் வீட்டுக்கு வரவான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் வேணான்ற மாதிரி இவங்களும் ரிப்ளை பண்றாங்க. இப்ப இவங்களோட பர்த்டேனாலும் வந்துருது. அவர் இருக்கார்ல, வீடியோ கால்ல இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த தெரியுதான்னு கேக்குறாரு. தெரியலையேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பாரு தெரியும்ன்ற மாதிரி இவரும் விலகி அந்த இடத்த தெளிவா காட்டுறாரு. பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க வீட்டு வாசல்ல தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன் பர்த்டேல கிஃப்ட் தரலான்றதுக்காக வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், என்கிட்ட பர்மிஷன் வாங்காம எப்படி வருவன்ற மாதிரி கேக்குறாங்க. தப்புதான், நான் ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டேன், சாரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இவங்களும் வேகமா கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க கரெக்டா வந்துடுறாங்க. இவர் இருக்கார்ல, இந்த கிஃப்ட்ன்ற மாதிரி தராரு. இவங்க கிஃப்ட வாங்கிடுறாங்க. ஆனா உள்ள வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அவரும் உள்ள கூப்பிடுவாளா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன வீடு வரைக்கும் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி என்ன கிஃப்ட் பாப்போன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு புக்கை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த புக்கை தான் வாங்கி தந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு கவிதை மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு. இத பாக்குற இவங்களுக்கும் சீக்கிரமா அனுப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப கால் பண்ணி பேசுறாங்க. வெளியே வச்சு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப வெளியே வச்சு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. உன் வயசு என்னன்னு கேக்குறாங்க. இவரும் 29 வயசுன்னு சொல்லிட்டாரு. எந்த காலேஜ் படிச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காலேஜ் என்னால படிச்சு முடிக்க முடியல, சில ப்ராப்ளத்தினால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னோட அப்பாவோட பிசினஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப கிளம்புற டைம் வந்துருது. இந்த நாளை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்ற மாதிரி ஆனா சொல்றாங்க. இப்ப சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவருக்கு சுத்தமா போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. உன்னை பிரியறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் போகவா போகவான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கிளம்புறதுக்காக வண்டியில ஏறுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. இன்னைக்கு தான் ஹீரோயினோட பர்த்டே இல்ல, அதனால டிம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மாவும் நடுவுல ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் காதுலயே வாங்க மாட்டாங்க. இப்பதான் சத்தம் கேட்டு ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்துல எரிக்கும் இருக்காரு. இவங்க மனசு கேட்காம எரிக்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருந்திருக்காங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருந்த அம்மா கதவை திறக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஆனா பெட்ஷீட் போட்டு இவரை மூடிடுறாங்க. உள்ள வந்த அம்மாவை இவரை கவனிக்க மாட்டாங்க. எத்தனை வாட்டி கூப்பிடுறது, எல்லாருமே வந்துட்டாங்க, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வான்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. சாரி நான் எப்பயோ கிளம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எரிக் சொல்றாரு. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாருமே இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நீ இதுக்கப்புறம் கிளம்ப முடியும், அதனால நான் வந்து கதவை திறக்கிற வரைக்கும் நீ கிளம்பாத, இங்கே இருன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப வெளியே கேக் வெட்டதுக்காக வந்துடுறாங்க. டிம் இருக்காரு. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி இவங்க கேக்க வெட்டிடுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம பிளான் பண்ண மாதிரி வெளியே போலாம்னு சொல்லிட்டாங்க. இவங்களால தவிர்க்க முடியல. இப்ப 3 பேரும் சேர்ந்த மாதிரி வெளியே வராங்க. அப்பதான் ஈரின் கிட்ட கிஃப்ட் தரதுக்காக டானின்னு ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டானி இவங்க கூட படிக்கிறவரா இருப்பாரு. ஈரனை இவருக்கு லைட்டா பிடிக்கும். இப்ப கிஃப்ட தந்துட்டு வெக்கப்பட்டுட்டு வேகமா கிளம்பி போறாரு. பயங்கரமா வெக்கப்படுறான்ல அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு 3 வயசு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு. இதனால பெத்து பயங்கர கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. அதை விட்டு வெளியே வரதுக்கு எனக்கு பல வருஷம் தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் டிம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டிம்மும் ஆறுதல் பத்திர மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரூம்குள்ள இருக்க எரிக்கும் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நீ எப்பதான் வருவ, நான் எவ்வளவு நேரம் ரூம்குள்ளேயே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு மெசேஜ் பண்றாரு. சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரிப்ளை பண்றாங்க. இவ்வளவு நேரம் வீட்டுல டிம் இருந்தாரு பாத்தீங்களா, இப்ப பெத்தோன் டிம் கிட்ட பேசி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஒரு குளியல போடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப குளிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போயிருந்தாங்க. அவங்க பாத்ரூமுக்கு போயிருக்காங்கன்றது இவருக்கும் தெரியுது. இவரும் கிளம்பிடலான்ற மாதிரி வெளியே வராரு. அப்படி வெளியே வந்தவர் என்ன பண்றாருன்னா, அங்க குளிச்சிட்டு இருக்க பெத்தியே கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆனா இந்த இடத்துக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க நேரா இவங்களோட ரூமுக்கு தான் வராங்க. உள்ள எரிக் எங்கன்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா எரிக் இருக்க மாதிரியே தெரியல. சரி மெசேஜ் பண்ணி பாப்போன்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. பார்த்தா அவர்கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. ஒன்னும் புரியல. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கூட எரிக் கிட்ட இருந்து ரிப்ளை வராம தான் இருக்கு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக கேக்க சாப்பிட்டு பிளேட்டை இங்கேயே வச்சிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம சாப்பிட்டுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை எரிக்கோட வேலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. சாரிமா, நான் இப்ப கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கிளியர்லாம் பண்றாங்க. இப்ப ஈரனுக்கு வெக்கேஷன் டைம் தான் போயிட்டு இருக்க போல. பசங்களாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களாம் அதை தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டேனியோட பால் இங்க வருது. பால் எடுக்கிற மாதிரி இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த டேனிக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் கண்டுக்கவே மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வருது. அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்தோடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் நைட்டு முழுக்க எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணேன், ஏன் ரிப்ளை பண்ணலன்னு கேக்குறாங்க. சார்ஜ் ரொம்ப லோ ஆயிடுச்சு, அதனால தான் பண்ண முடியல. உன்னோட அம்மா குளிச்சிட்டு இருக்கும் போது நான் அந்த கேப்ல கிளம்பிட்டேன்னு சொல்றாரு. நீ கேக் எடுத்து சாப்பிட்டு கிளியர் பண்ணாமையே போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மறந்தே போயிட்டேன் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இன்விடேஷன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிம்மு கூட டிஸ்கஸ்லாம் பண்றாங்க. பொண்ணு வரும்போது பொண்ணுகிட்டயும் காட்டுறாங்க. பொண்ணு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனா இருக்கா பாத்தீங்களா, எரிக்க பயங்கரமா மிஸ் பண்றா. எரிக்கு படுத்தாரு பாத்தீங்களா, அந்த பெட்டை கட்டி பிடிச்ச மாதிரி போட்டோ எடுத்துடுறா. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு போட்டோவை மெசேஜ் அனுப்பி விடுறா. தொடர்ச்சியா இந்த மாதிரி இவங்க 2 பேருமே சாட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாக்கு வெட்டிங்கான ட்ரெஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அம்மா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பொண்ணு சந்தோஷமா சொல்றா. இப்ப பொண்ணு வெளியே வந்து அந்த நபர் கூட சாட்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, வீட்டுல சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ கிளம்பி வா, நம்ம வீட்டுல பேசிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருமே சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. டிம்மும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பெருசா 2 பேருமே கோவம்லாம் பட மாட்டாங்க. அப்படியா, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கேக்குறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, அவன் பேரு எரிக்கு, ஆன்லைன்ல தான் அவனை மீட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆன்லைன் கேட்டோன்னா அம்மாவோட முகம் மாறிடுது. ஏன்னா ஆன்லைன்ல ஒருத்தரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியாதுல, அதனால தான் அப்படி யோசிக்கிறாங்க. அந்த பையனுக்கு வயசு என்னன்னு கேக்குறாங்க. 29 வயசுன்ற மாதிரி இவ சொல்றா. இது 29 வயசா, இவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கோவப்பட்டு இவளோட ரூம் வந்துடுறா. இவங்களும் சமாதான பத்திர மாதிரி பேசுறதுக்காக ரூம் வந்துடுறாங்க. சரி, அந்த பையனை நேர்ல மீட் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மீட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. பர்த்டேக்கு தான் வந்தான்ற மாதிரி சொல்றா. அது மூலியமாவே அன்னைக்கு ரூம்ல அந்த பையன் இருந்திருக்கான்றத அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு அவன் ரூம்ல இருந்தானான்னு கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிறாங்க. பொண்ணு ஒன்னா இருந்திருக்கான்னு தெரிஞ்சே இவங்க கோவம்லாம் பட மாட்டாங்க. சரி சமயம் வரட்டும், நாங்க 2 பேருமே பேசி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் இப்ப கூட வெளியே தான் இருக்கான், நீங்க சொன்னா உள்ள கூட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி கூட்டுவான சொல்றாங்க. இவருக்கா பாத்தீங்களா, வெளியே வந்து அவங்க கிட்ட பேசுறா. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்பதானே அம்மா எரிக்க பாக்குறாங்க. ஆனா பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. டிம்முக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க இருங்க, நாங்க பேசிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ற, அவனை பத்தி நமக்கு முழுசா தெரியாது, போக போக தெரிஞ்சுப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பா இவனை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பெத்தும் சொல்றாங்க. இப்ப பெத்து திரும்பி அவங்க 2 பேர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் எரிக்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. இவங்கிட்ட என்ன தனியா பேச போறீங்கன்னு பொண்ணு கேக்குறா. அவங்க தான் தனியா பேசணும்னு சொல்றாங்கல்ல, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இதனால டிம்மும் இந்த பொண்ணும் சேர்ந்த மாதிரி பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இங்க வச்சு பேசக்கூடாது, வெளியே வச்சுதான் பேசணும் அப்படின்ற மாதிரி கதவெல்லாம் லாக் பண்ணி வெளியே போயிடுறாங்க. வெளியே கொஞ்சம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. எரிக்க பாக்குறதுக்கு முன்னாடி கூட அம்மா ஓகேன்ற மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பாங்க. எரிக்க பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப எரிக்கோ இங்க இருந்து கிளம்ப போறாரு. என்னாச்சு, நீ போகாதன்ற மாதிரிலாம் ஆனா சொல்லிட்டு இருக்காங்க.
நான் சொல்றதை கேளு, கண்டிப்பா உன்னை கூட்டு போறதுக்காக நான் வருவேன்ற மாதிரி இவர் கொஞ்சிட்டுலாம் இருக்காரு. இதெல்லாம் அம்மா கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. பயங்கரமா கோவப்படுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னேன்னு சொல்றாங்க. இவரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. எரிக்கு அம்மா தான் காரணமே இல்லாம திட்டி அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி பொண்ணு நினைக்கிறா. அதனால அம்மா கிட்ட சரியாவே பேச மாட்டா. அம்மா பேசுறதுக்காக ட்ரை பண்ணாலும் சரி, இவ கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அம்மா மட்டும்தான் வீட்டுல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எரிக்கு இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன பழி வாங்குறதுக்காக தானே என்னோட பொண்ணு கூட பழகிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டு விலகி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு என் லைஃபை விட்டு நீ விலகி போயிட்ட, உன்னை தேடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன் பொண்ணு மூலியமா தான் உன்னை நெருங்க முடியும்ன்றதுக்காக தான் பொண்ணு மூலியமா நெருங்கின, நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பழகின மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம் அப்படின்றது நமக்கு தெளிவா புரிய மாட்டேங்குது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் வெளியே கிளம்ப போறேன், அதனால நீயும் கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வேகமா கோட்டெல்லாம் மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. இவரும் பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காரு. இப்பயும் சரி, இவங்களை போக விடாம பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு டிம் வராரு. வந்த டிம் இருக்காருல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பெத்து கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. பெத்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, பெத்த திட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இவன் எதுக்காக திட்டுறான் அப்படின்ற மாதிரி டிம்மும் யோசிக்கிறாரு. இப்ப இவனை மிரட்டுற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து கார் எடுத்துட்டு உடனே நீ கிளம்பணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், பொய்யா கேஸ் போட்டு உன்னை லாக் பண்ணிடுவேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுற மாதிரி கேட்கிறாரு. எரிக்கு டிம்ம பார்த்து பேச மாட்டான். பின்னாடி இருக்க பெத்த பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உன் பவரை யூஸ் பண்ணி நீ முதல்ல என்னோட லைஃபை காலி பண்ண, இப்ப இவரோட பவரை யூஸ் பண்ணி என்னோட லைஃபை காலி பண்ண போறேன்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல பவரை வச்சு நீங்க எல்லாருமே ஆடுறீங்க, பாதிக்கப்படுறது என்னமோ என்ன மாதிரி ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க இருந்து அவனோட வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவன் விஷயத்துல பெத்து ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு புரிஞ்சிருது. என்ன தப்பு பண்ண, என்கிட்ட எதுனாலும் சொல்லிரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் பெத்து என்ன பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெத்த பொறுத்த வரைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அப்பதான் இந்த பையன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரிலாம் பழகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையன் அப்ப மேஜரா கூட இருந்திருக்க மாட்டான், மைனரா தான் இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், இருந்தாலும் பழகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே கார்ல வச்சு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பையன் இதை கவனிச்சிருவான். இது கேஸா மாறிச்சுன்னா நல்ல பின்ன இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்ல. அதனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவன் என்னமோ தப்பா நடந்துக்கிற மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. இது மூலியமா அந்த பையன் தான் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இவங்க சொல்றதை தானே எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதனால அந்த பையனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இதனால சில வருஷம் அவன் ஜெயில கூட இருந்திருப்பான். நான் வேணும்ட்டே பண்ணல, அந்த விஷயத்த நான் பண்ணலன்னா என் லைஃப் காலியா இருக்கும், அதனால தான் பதட்டத்துல அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த இடத்துல இருக்க முடியாம தான் வேற ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. முதல்ல அந்த பையனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பையனை பத்தின டீடைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வீட்டுல இருக்க கூடாதுன்னு துரத்தி விட்டுருப்பாங்க. இப்ப கிடைக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரிய வருது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பையனை இந்த ஏரியா பக்கம் வரவிடாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது வரைக்கும் உன் பொண்ணுக்கு அந்த விஷயம்லாம் தெரியல, அவன் சொல்லி உன் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவா, அதனால நீயே சொல்லிரு, அதான் நல்லது அப்படின்ற மாதிரி டிம்மு சொல்லிட்டாரு. இவங்களுக்கும் அதுதான் சரியா படுது. இப்ப பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பொண்ணு கிட்ட இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்கிற பொண்ணு அம்மா மேல பயங்கரமா கோவப்படுறா. எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்பட்டது எரிக் தானே, இப்பயும் உங்களுக்கு எரிக்க தான் பிடிச்சிருக்கு. அம்மா மேல பயங்கரமா கோவம்லாம் வருது. பேசாமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நாட்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. அவனால மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வர மாதிரி தெரியல. இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கேத்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, எரி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா இவ எவ்வளவு மெசேஜ் பண்ணாலும் சரி, அவன் கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. இதை நினைச்சு இந்த பொண்ணும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அம்மாவும் பொண்ணு நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை விளையாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல டேனி ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. நீயும் வான்ற மாதிரி ஈரனை ஜாயின் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் மறந்து ஈரனும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த போட்டோவை தான் அனுப்பி வச்சிருக்காரு. உன்னை மீட் பண்ண போல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் இடத்தை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வந்து சந்தோஷமா அவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ரிப்ளை பண்ணாம இருந்ததுக்கு மன்னிச்சிரு, நம்ம சீக்கிரமா ஏதாவது முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி சில நாள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அம்மாவோட ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல நடக்க போகுது. பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சீக்கிரமா அந்த இடத்துக்கு போக போறேன்னு சொல்றா. சரி போயிட்டு வான்ற மாதிரி அம்மா அனுப்பி வச்சிடுறாங்க. அம்மாவும் கிளம்பணும்ல, அதனால அம்மா பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் கதவை திறந்து யாரோ வராங்க. பொண்ணு தான் வந்துட்டா போலன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு எரிக் தான் வந்திருக்காரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. உங்க பொண்ணு பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கா, அது எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. இது அம்மா இந்த இடத்துல ஏத்துக்க மாட்டாங்க, வேணா செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் செக் பண்றதுக்காக பொண்ணு ரூம்க்கு வராங்க. பார்த்தா அவங்க பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க.
இவங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் பொண்ணு கூட பழகுற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரியுது. என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டு, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாங்க. உங்க மேல உண்மையிலேயே ஒரு ஃபீலிங் எனக்கு கிரியேட் ஆச்சு. உங்களை நான் எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? ஆனா சடனா என்ன ரேபிஸ்டா மாத்தி விட்டுட்டீங்கல்ல. நான் ரேப் பண்ணலன்னு எவ்வளவோ சொன்னேன். என் பேரண்ட்ஸ் கூட என்ன நம்பல. என் லைஃபே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க மேல தப்பு இருக்கிறது பெத்திக்கே நல்லா தெரியும். உண்மையிலேயே உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. நான் உன்கிட்ட உண்மையை தான் பழகிட்டு இருந்தேன். ஆனா அந்த நிமிஷத்துல அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி பண்ணாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, என் கரியர் மொத்தமா முடிஞ்சிருக்கும். என் பொண்ணை பாத்துக்க முடியாம போயிருக்கோம். அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நீங்க பண்ண எல்லா விஷயத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். அப்ப என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த 10 வருஷத்துல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. உனக்கு அப்புறம் யாரு கூடயும் என்னால டேட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் டிம்மு கூட பழக ஆரம்பிச்சேன். இப்ப டிம்மு மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு நடக்க போறாரு. அப்படி நடக்க போனவரு பாக்கெட்ல இருந்து மைக் எடுத்து காட்டுறாரு. நீங்க பேசின எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. இது மூலியமா நான் எந்த தப்பும் பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் தந்துட்டா அது மூலியமா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நீ நிம்மதியா ஒரு லைஃப் வாழ்ந்தா எனக்கு போதும். ஆனா தயவு செஞ்சு என்னோட பொண்ணை மட்டும் விட்டுரு. என் பொண்ணை நீ காயப்படுத்த ட்ரை பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பதான் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. இவன் கண்டிப்பா என்ன காயப்படுத்த மாட்டாமா, ஏன்னா நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. நான் இவங்க கூட தான் கிளம்ப போறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து பேக் எல்லாம் எடுத்துட்டு இவங்களை கூட்டு போறாரு. இவர் கதவு கிட்ட வரும்போது பொண்ணு இருக்காங்கல்ல, எதுக்காக இன்னும் மைக்க கையில வச்சிருக்க, அதை தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவர் பொண்ணு கூட சேர்ந்துதான் இந்த பிளான போட்டிருப்பாரு. அம்மா பண்ண தப்ப அம்மா வாயில இருந்து கேட்கணும், அது எனக்கு போதும். மத்தபடி அவங்கள தண்டிக்கிறது என்னோட விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் பொண்ணு இந்த பிளானுக்கு ஏத்திருப்பாங்க. என் அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி ஆனா சொல்றா. சாரி, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ண மைக்க அந்த இடத்துல வச்சிடுறாரு. நான் கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி இவரும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அம்மாவும் ஒன்னும் புரியாம இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பெத்தால அவன் மாட்டிக்கிட்டான் பாத்தீங்களா, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருப்பான். பெத்து உண்மையிலேயே நம்மள லவ் பண்ணாங்களா இல்ல ஏமாத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விலாம் அவன் மைண்டுக்குள்ள ஓடி இருக்கும். அதெல்லாம் பெத்தி கிட்ட பேசி கிளியர் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். அதெல்லாம் கிளியர் பண்ணிடுறான். இதுக்காக தான் பொண்ணு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சரிமா, நாங்க 2 பேர் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. நீ சொல்றது உண்மைதான், கிளியர் பண்ணணும்ன்றது மட்டும் தான் அவனோட எண்ணம். மத்தபடி உன்னை உண்மையெல்லாம் அவன் லவ் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப கூட அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத பொண்ணால ஏத்துக்க முடியல, கண்டிப்பா இருப்பான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது எரிக்கோட கார் இல்ல, இவங்களோட லக்கேஜை கீழே வச்சுட்டு அவர் கிளம்பி போயிருக்காரு. இவங்களும் லக்கேஜை பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க உண்மையா தான் எரிக்க லவ் பண்ணிருப்பாங்க. இப்படி போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பெத்துனால தானே இந்த விஷயம்லாம் நடந்தது. பெத்தும் பொண்ணு இந்த இடத்துல சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எரிக்கோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைண்டுக்குள்ள இது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். கிளியர் பண்ணிட்டார்ல, இனி சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிருப்பாரு. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பொண்ணு இறங்கி போயிடுறா. இப்ப இவங்களும் காருக்குள்ள இருந்தே அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க. மேல இருந்து டிம்மோ வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. நம்மளால ஒருத்தன் லைஃபே காலி ஆயிடுச்சு, நம்ம புதுசா ஒரு லைஃபுக்கு போகணுமான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இவங்க இறங்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. எரிக்கு கடைசியா என்ன முடிவு எடுத்தாரு, அதே மாதிரி பெத்து கடைசியா என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றத காட்டாம ஓப்பன் எண்டிங்கா நமக்கு படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.